என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இப்போ நம்ம இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு உண்டான போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து மூணு கொஸ்டின் கொடுத்துட்ருக்குறேன். இது வரைக்கும் டே 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டே 3 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 4க்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, what are the differences between true solution and colloidal solution? அதாவது ட்ரூ சொல்யூஷனுக்கும் கொலாய்டல் சொல்யூஷனுக்கு உண்டான டிஃபரன்சஸ் வந்து எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழில் எப்படி சொல்லலாம்னா, டிஃபரன்ஸ்னா வேறுபாடு, ட்ரூ சொல்யூஷன்னா உண்மை கரைசல்னு அர்த்தம், கொலாய்டல் சொல்யூஷன்னா கூழ்ம கரைசல். அப்போ வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ட்ரூ சொல்யூஷன் அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. தமிழில் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் வரும்னா, உண்மை கரைசலுக்கும் கூழ்ம கரைசலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த, ரெண்டு கொஸ்டினுமே டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்களேன். வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ் அண்ட் லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ். சரிங்களா? அப்போ இது என்னன்னா, கரைப்பான் விரும்பும் கூழ்மத்திற்கும் மற்றும் வெறுக்கும் கூழ்மத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? புரியுதுங்களா? விரும்பும் கூழ்மத்திற்கும் வெறுக்கும் கூழ்மத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவைன்னு சொல்லி கேட்பாங்க. கொலாய்ட்ஸ்னா கூழ்மம்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே என்னென்னா டிஃபரன்சஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கொலாய்ட்ஸ்னா கூழ்மங்கள், ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது பண்புகள். அப்போ கூழ்மத்தின் பண்புகளை பற்றி விவரின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து டே 4க்கு வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஸ்டினை இன்றைக்கி படித்து முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.